வெல்கம் டு சமைத்து மகிழ். பாலக்கீரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாலக்கீரை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கல்லெண்ணெய், தக்காளி, கடுகு, சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, தனியா பொடி. செய்முறை: 1 டம்ளர் தண்ணி பாத்திரத்தை ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது கட் பண்ணி அலசி வச்ச பாலக்கீரையை உள்ளே போட்டுக்கணும். நல்லா கிளறி விடுங்க. பாலக்கீரை சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நசுக்கி பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வேற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கல்லெண்ணெய், சிறிதளவு கடுகு, பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, சிறிது கருவேப்பிலை, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்திக்கலாம். கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. சீரகத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து 1 ஸ்பூன். தனியா பவுடர் 1/2 ஸ்பூன் போதும். நறுக்கிய தக்காளி 1 சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச பாலக்கீரை உள்ள சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. மத்து வச்சு கடைஞ்சா, சூடாக இருக்கும் போதே கடைங்க. கடைஞ்சா பாலக்கீரை தயார். பாலக்கீரை தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.